பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அநேகருக்கு திங்கட்கிழமை என்றாலே ஒருவித பயமோ சோர்வோ அல்லது இந்த வாரத்தின் வேலை பொழுது எப்படி சமாளிக்க போகிறோம் என்ற மலைப்போ இருக்கலாம். ஆனால் இந்த வாரம் முழுவதும் தேவன் உங்களை ஒரு தலை சிறந்த வெற்றியாளராக வழிநடத்த போகிறார் என்று நாம் விசுவாசிப்போம். ஆமென். இந்த புதிய வாரத்தின் முதல் நாளில் தேவனுடைய சன்னதியில் நாம் அர்ப்பணித்து நிற்கும் போது ஒரு முக்கியமான உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்க போகும் தலைப்பு வெற்றிகரமான தலைமைத்துவத்தின் ரகசியம். ஆமென். ஹல்லேலூயா. தலைமைத்துவம் என்பது ஒரு பதவி அல்ல, அது தேவன் கொடுக்கும் பொறுப்பு. இந்த ஆராதனையின் ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள போகும் வேத பகுதி ஆதியாகமம் 49 அதிகாரம் 8 பிதாவாகிய யாக்கோபு தன் மரணம் தருவாயில் தன் குமாரனாகிய யூதாவை ஆசீர்வதித்து சொல்லும் தீர்க்க தரிசன வார்த்தைகள் இவை. ஹல்லேலூயா. வாசிப்போம். ஆதியாகமம் 49 அதிகாரம் 8 யூதாவே, சகோதரர்களால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவர் பெரிய பதவியில் இருப்பதால் மட்டுமே அவர் தலை சிறந்த தலைவர்கள் ஆகிவிடுவதில்லை. மாறாக மற்றவர்கள் வாழ்க்கையில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர் தான் உண்மையான தலைவர். ஹல்லேலூயா. யூதாவை பற்றி யாக்கோபு தீர்க்க தரிசனமாக கூறும்போது, உன் சகோதரர் உன்னை புகழ்வார்கள், உன் தகப்பனுடைய புத்திரர் உன்னை வணங்குவார்கள் என்று கூறுகிறார். ஹல்லேலூயா. இது வெறும் அதிகாரத்தை பற்றிய வசனம் இல்லை, இது தேவனால் உருவாக்கப்படும் தலைமைத்துவத்தை பற்றிய ஒரு வசனமாகும். இன்று இச்செய்தியின் மூலம் தேவன் நம்மிடம் சொல்கிறார், நான் உன்னை உயர்த்தும் போது உன் உயர்வு உனக்காக மட்டுமல்ல, மாறாக உன் மூலம் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். இவ்வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 7 முக்கியமான ரகசியங்களை இன்று நாம் தியானிப்போம். முதலாவது, தேவனால் அழைக்கப்பட்ட தலைமைத்துவம். யூதா யாக்கோபின் 4வது மகன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு விசேஷமான நோக்கத்தை வைத்திருந்தார். மனிதர்கள் நம்மை பார்க்கும் விதம் ஒன்று, தேவன் நம்மை பார்க்கும் விதம் ஒன்று. எனக்கு பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 16 அதிகாரம் 7 எவ்வாறாக கூறுகிறது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் இன்று சிறியவராக தோன்றலாம், உங்களை யாரும் கவனிக்காமல் இருக்கலாம், உங்கள் திறமையை யாரும் அங்கீகரிக்காமல் இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களுக்குள் இருக்கும் எதிர்காலத்தை பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பு உயர்த்தப்படுவதற்கு முன்பு சிறையில் இருந்தார். தாவீது ராஜாவாகும் முன்பு மேய்ப்பராக இருந்தார். மோசே தலைவராகும் முன்பு வனாந்திரத்தில் இருந்தால். உங்கள் தற்போதைய நிலை உங்கள் வாழ்க்கையின் இறுதி கட்டம் அல்ல, மாறாக தேவன் அழைத்தால் அவர் உங்களை உருவாக்குவார், தேவன் தேர்ந்தெடுத்தால் அவர் உங்களை தயார் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, வெற்றிகரமாக தலைமைத்துவத்தின் முதல் ரகசியம் தேவனுக்கு கீழ்ப்படிதல். உண்மையான தலைவர் முதலில் தேவனுக்கு கீழ்ப்படிவார். வாசிப்போம். நீதிமொழிகள் 3 அதிகாரம் 5 மற்றும் 6 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் தேவனை வழிநடத்த அனுமதிக்காமல் நாமே எல்லாவற்றையும் நடத்த முயற்சித்தால் தலைமைத்துவம் சுமையாகிவிடும். ஆனால் கர்த்தாவே, என் வாழ்க்கை நீர் நடத்தும் என்று ஒப்புதல் கொடுத்தால் நமது தலைமைத்துவம் ஒரு ஆசீர்வாதமாக மாறும். திங்கட்கிழமை தொடக்கத்தில் இந்த ஜெபத்தை செய்யுங்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரே, இந்த வாரம் நான் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் என்னை வழி நடத்தும். ஆமென். மூன்றாவதாக, ஒரு தலைவர் முதலில் தன்னைத்தானே ஆள வேண்டும். மற்றவர்களை வழிநடத்துவதற்கு முன்பு நாம் நம்மை வழிநடத்த கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 16 அதிகாரம் 32 எவ்வாறாக கூறுகிறது, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று. ஹல்லேலூயா. உண்மையான தலைமைத்துவம் என்பது கோபத்தை கட்டுப்படுத்துவது, வார்த்தைகளை கவனமாக பேசுவது, சோதனையில் நிலைத்திருப்பது, தோல்வியில் நம்பிக்கை இழக்காமல் இருப்பது,
வெற்றியில் பெருமைப்படாமல் இருப்பது எனக்கு பிரியமானவர்களே. தன்னை கட்டுப்படுத்த முடியாதவர் மற்றவர்களை நீண்ட காலம் வழிநடத்த முடியாது. தேவன் என்று உங்களை உள்ளத்தை ஒழுங்குபடுத்த விரும்புகிறார் எனக்கு பிரியமானவர்களே. நான்காவதாக, தலைமை என்பது அதிகாரம் அல்ல, அது சேவை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தலைமைத்துவத்தின் மிக சிறந்த மாதிரியாக விளங்குகிறார். மார்க் 10:45 இயேசு கிறிஸ்து கூறுகிறார், அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று குறிப்பிடுகிறார் எனக்கு பிரியமானவர்களே. உலகத்தின் தலைமைத்துவம் என்பது என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லலாம், ஆனால் இயேசுவின் தலைமைத்துவம் நான் உங்களுக்கு சேவை செய்கிறேன் என்று கூறுகிறார். ஹல்லேலூயா. குடும்பத்தில் நீங்கள் ஒரு தலைவர் என்றால் முதலில் சேவை செய்யுங்கள். சபையில் நீங்கள் ஒரு தலைவர் என்றால் முதலில் சேவை செய்யுங்கள். வேலையில் நீங்கள் ஒரு தலைவர் என்றால் முதலில் சேவை செய்யுங்கள். சேவை செய்யும் தலைவரை தேவன் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக, சோதனை காலங்களில் உறுதியாக இருப்பது தலைமைத்துவத்தின் அடையாளம். ஹல்லேலூயா. தலைமை பொறுப்பு சோதனைகள் இல்லாத வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிப்பதில்லை. யூதாவின் குடும்பத்திலும் பல சவால்கள் இருந்தன எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் தேவனுடைய திட்டம் தொடர்ந்து வந்தது. ஹல்லேலூயா. அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் சோதனைகள் வரலாம். நீங்கள் அழுத்தத்தில் இருக்கலாம், எதிர்ப்புகள் இருக்கலாம், மனிதர்கள் விமர்சனம் செய்யலாம், உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் இருக்கலாம், ஆனால் கலங்காதிருங்கள். ரோமர் 8:31 இவ்வாறாக கூறுகிறது, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கின்றால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. உங்களோடு தேவன் இருந்தால் எதிர்ப்பு உங்கள் முடிவு அல்ல, மாறாக சோதனை உங்கள் உடைக்க வரவில்லை. தேவன் உங்களை உருவாக்கவே அதை பயன்படுத்துகிறார். ஆமென். ஆறாவதாக, தேவன் வழங்கப்பட்ட தலைமைத்துவம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. வாசிப்போம். ஆதியாகமம் 49:8 உன் சகோதரர்கள் உன்னை புகழப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. ஒரு நல்ல தலைவர் தன்னுடைய பெயரை மட்டும் உயர்த்துவதில்லை, அவருடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் தேவன் உண்மையாகவே இவரோடு இருக்கிறார் என்று சாட்சி பகிர வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பம் உங்களை பார்த்து தேவனை அறியட்டும். உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து விசுவாசத்தை கற்றுக்கொள்ளட்டும். உங்களுடன் பணிபுரிபவர்கள் உங்களை பார்த்து நேர்மையை கற்றுக்கொள்ளட்டும். சபையில் இருப்பவர்கள் உங்களை பார்த்து கிறிஸ்துவின் அன்பை அனுபவிக்கட்டும். இதுதாங்க உண்மையான தலைமைத்துவம். ஹல்லேலூயா. ஏழாவதாக, தேவன் உயர்த்தும் காலம் வரும். ஆதியாகமம் 49:8 வாக்குத்தத்தத்தில் உன் தகப்பனுடைய புத்திரர் உன்னை வணங்குவார்கள் என்று கூறப்படுகிறது. இது யூதாவின் எதிர்கால உயர்வை சுட்டி காட்டுகிறது எனக்கு பிரியமானவர்களே. இன்று உங்களை யாரும் மதிக்காமல் இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். வாசிப்போம். சங்கீதம் 75:6 மற்றும் 7 கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆமென். உங்களை உயர்த்த வேண்டியவர் தேவன் ஒருவரே. ஆமென். மனிதர்களிடம் ஓடி அங்கீகாரம் தேட வேண்டியதில்லை, மாறாக தேவனுடைய சித்தத்தில் உண்மையாய் இருங்கள். தேவனுடைய நேரத்தில், தேவனுடைய வழியில் தேவனுடைய உயர்வு நிச்சயமாக வந்து சேரும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய வாரத்தை தொடங்குவதும் போது ஆதியாகமம் 49:8 உள்ள ஆசீர்வாதம் உங்கள் மீது தங்கி இருப்பதாக. நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்கள் நற்பண்புகளுக்காக பாராட்டப்படுவீர்கள். சவால்கள் முறியடிக்கும் வல்லமை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். தேவன் உங்கள் உங்களை வாளாக அல்ல தலையாக வைப்பார். உங்களை கீழாக அல்ல மேலாக உயர்த்துவார். நீங்கள் மற்றவர்களுக்காக ஒரு முன்மாதிரியான தலைவராகவும் ஆசீர்வாதத்தும் ஊற்றாகவும் திகழ்வீர்கள். ஆமென். கண்களை மூடி இந்த வாரத்திற்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா? ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, பரலோக தேவனே, இந்த அற்புதமான திங்கட்கிழமை காலை பொழுதில் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காணொளி பார்க்கும் ஒவ்வொரு மகனையும் மகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆதியாகமம் 49:8 யூதாவுக்கு நீர் அருளிய தலைமைத்துவம் மற்றும் வெற்றிக்கான அதே ஆசீர்வாதத்தை இன்று அவர்கள் ஒருவருக்கொருவர் மீது பொழிந்து அருள்வீராக. அவர்களின் கைகள் தங்கள் எதிரிகளின் கழுத்தின் மீது இருக்கட்டும் அப்பா. அவர்கள் எதிர்கொள்ளும் தடைகள், நோய்கள் மற்றும் பொருளாதார நெருக்கல் அனைத்தும் இன்று இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் அப்பா. இந்த வாரம் முழுவதும் அவர்கள் செய்யும் எல்லாவற்றிலும் உமது கிருபை அவர்களோடு இருந்து அவர்களை சிறந்த வெற்றியாளர்களாக மாறட்டும்.
இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாரம் ஒரு விஷயத்தை மட்டும் நாம் நினைவில் வைக்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து தாழ்மையுடன் சேவை செய்கிற தலைவராக தேவன் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை ஒரு பதவியாக இல்லாமல் ஒரு ஆசீர்வாதமாக மாறட்டும். உங்கள் குடும்பம் உங்களை பார்த்து தேவனை அறியட்டும். உங்கள் வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் விசுவாசிக்கட்டும். இந்த வாரம் தேவன் உங்களை வழி நடத்துவாராக, உங்களை பலப்படுத்துவாராக, உங்களை உயர்த்துவாராக. உங்கள் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். தினமும் தேவனுடைய வார்த்தை கேட்டு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர எங்களோடு இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தேவ நற்செய்தியை தொடர்ந்து பெற எங்கள் சேனல்களை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.